புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது தங்கம் விலை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். தங்கத்தின் விலை மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து வருவது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே படிப்படியாக தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு சவரன் தங்க நகையினுடைய விலை 57,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது ஒரு சவரன் வாங்க வேண்டும் என்றால் ஒரு கூடுதலாக, அதாவது 1,00,000க்கும் மேற்பட்ட ஒரு தொகையை செலுத்தக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். தற்பொழுது இன்றைய விலை நிலவரப்படி ஒரு சவரன் 1,600 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சவரன் வாங்க வேண்டும் என்று சொன்னாலே 1,00,000க்கும் மேற்பட்ட ஒரு தொகையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். 1 கிராம் 12,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்து வருகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 234 ரூபாய் ஒரு கிராம் வெள்ளியை வாங்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்ந்து வருவது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் இந்தியா போன்ற நாடுகளில் சமூக, கலாச்சார, பொருளாதார ரீதியாக தங்க நகைகள் என்பது பொதுமக்களோடு இணைந்து காணப்படுகிறது. காலம் காலமாக தங்கத்தை வாங்க வேண்டும் என்பது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக, ஒரு சுப சகுனமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே சிறு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்றால் தங்கம் என்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆபத்து காலங்களில் அவசர தேவைகளுக்காக தங்க நகைகளை அடகு கடையில் அடமானம் வைத்தாவது பணத்தை புரட்டி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில்தான் சாமானிய பொதுமக்கள் தங்க நகைகளை வாங்குகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழலில் இனிமேல் சாமானிய மக்கள் தங்க நகைகளை வாங்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்விக்கு தள்ளக்கூடிய ஒரு உயர்வாகத்தான் தங்க நகைகளினுடைய விலையானது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக படிப்படியாக ஒரு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதே போல இந்த வருடம் முடியக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த வருடத்தினுடைய தொடக்கத்திலும் தங்க நகைகளினுடைய விலையானது உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அடுத்த 2 வருடங்களில் ஒரு சவரன் 2 லட்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.